ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் கூட ஆண்டுடைய வசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னுடைய பள்ளியில் படித்து கொண்டிருக்கும்போது விடுதியில் படித்து கொண்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு தான் வீட்டுக்கு வர்றது உண்டு. வீட்டுக்கு வரும்போது என்னோடு கூட பிறந்தவங்க 5 பேர், எங்களுடைய அம்மா அப்பா, எங்கள் பாட்டி, நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டில். ஸோ நான் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள், வீட்டில் அது காரியம் நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ரொம்ப சோகமாக பேசுனாங்க அப்படின்னா பொதுவாக எனக்கு பிடிக்காது. நான் உடனே சொல்லுவேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க, நான் வீட்டுக்கே வரல, நான் அதனால் ஹாஸ்டலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், அடம் பிடிப்பேன். ஏன் அப்படின்னா பொதுவாக யாருக்குமே கஷ்டங்களை பேசுகிறது அல்லது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதிலெல்லாம் அவ்வளவு விருப்பம் இல்லை. நம்ம எல்லாருமே கடவுளை தேடுறதே நிறைய நேரத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்றது தான். சரியா? ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளை ஏன் தேடுறாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது, எல்லாம் சுமூகமாக இருக்கணும். சரியா? எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும், 100% எது பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு. வேதாகமத்தின் தேவனை நாம் சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்ள தவறுகிறோம். ஆண்டவர் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ஒரு மேன்மையான பணிக்காக நம்மளையே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is preparing for a greater purpose. இந்த உலகத்தின் மக்களுக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் மக்களுக்கு இந்த உலகத்தோட எல்லாம் முடிந்து விட்டது. இந்த உலகத்தில் வந்து ஒரு நல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடு கட்டி, சரியா, நல்ல ஒரு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், தலைவலி இல்லாமல், வயிற்று வலி இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுளை காப்பாற்றணும். அதுக்கு தான் இந்த உலகத்தின் மக்கள் எல்லோரும் கடவுளை தேடுறாங்க. ஆனால் நாம் வேதாகமத்தின் மக்களாகிய நாம் யார் அப்படின்னா நாம் நித்திய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். We are called for an eternal purpose. நிறைய நேரத்தில் இந்த புரிதல் நமக்கு இல்லாதனால தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது நம்ம இந்த உலகத்திலே வருகிறதான போராட்டங்களை பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறோம். உங்களை குறித்தும் ஆண்டவர் என்னை குறித்தும் ஒரு மேன்மையான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God is doing something great in our lives. அது என்ன அப்படின்னா ஆண்டவர் கிறிஸ்துவின் சாயலை நம்மளை உருவாக்குவதிலே தீவிரமாக இருக்கிறார். God is so busy. எதுல? நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதில்லை. ஏன் அவர் நம்மளை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றணும் அப்படின்னா இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிவதில்லை. நாம் நித்தியமாக அவரோடு கூட இருக்க போகிறோம். தன்னுடைய குமாரனோடு கூட மணவாட்டியாக நித்தியமாக வாழப்போகிற தன்னுடைய குமாரனுடைய மனைவாட்டியை ஆயத்தம் பண்ணுகிற காரியத்திலே மிக தீவிரமாக ஆண்டவர் இருக்கிறார். God is always at work. ஆண்டவர் அந்த பணியிலே மிக தீவிரமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுடைய ஆவிக்குரிய காரியங்களை விளக்குகிறதா இருக்குது. குறிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது நம்முடைய ஞானஸ்நானத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் அது மாத்திரம் இல்ல, 15ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் அதிகாரத்துடைய கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த காலவேளை உங்கள் மத்தியில் நான் பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா நம்மை கடினமான பிரச்சனை நிறைந்த சூழல்களில் நடத்துவதன் மூலம் தேவன் நமக்கு எவைகளை வெளிப்படுத்துகிறார். ஓகே, நம்மை கடினமான பிரச்சனை நிறைந்த சூழல்களில் நடத்துவதன் மூலம் தேவன் நமக்கு எவைகளை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறதுல மிக பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக செய்வது, ஒரு சில சிந்தை மாற்றங்களை நமக்குள்ளாக உண்டு பண்ணுவது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கிறிஸ்துவின் சாயலை நம்மளுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை நாம் விரும்புகிற வண்ணமாக ரொம்ப ஸ்மூத்தாக எல்லா நேரத்திலும் இருப்பதில்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அநேக நேரத்தில் நாம் அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு மாத்திரமே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும்போது நம்ம அதில் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம். அதை தான் 1 கொரிந்தியர் 15:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக மாத்திரம் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் பண்ணி வைக்கணும், எனக்கு ஒரு நல்ல என்ன செய்யணும், வீடை கட்டி கொடுக்கணும் என்று சொல்லி இந்த உலகத்தின் நோக்கத்துக்காக மாத்திரம்
நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதா இருந்தா பைபிள் சொல்லுது எப்படி இருக்குமா நம்முடைய நிலைமை? மற்றவர்களை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கதா இருக்குமா. தவறான புரிதல்ல நீங்கள் கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்வீர்களானால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவர் அல்லாதவருடைய வாழ்வை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கதாக இருக்கும். நாம் நித்தியத்தின் பார்வையிலே ஆண்டவர் புரிந்து கொள்ளணும். அதற்கு அவர் செய்யற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகாத சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறாரு. சில நேரத்தில் தேவைகளின் பாதையில் நம்மை நடத்துகிறார், கடினமான பாதையில் நடத்துகிறார். அதன் மூலமாக சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அந்த ப்ராசஸ்ல we are growing into the image of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அந்த சாயலுக்கு நேராக நாம் என்ன செய்றோம்? மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறோம். இங்க பாருங்க எத்தனை பிரச்சனைகள் வருது என்று சொல்லி நீங்க பாருங்க. ஒரு இவ்வாறு நான் எழுதி வச்சேன் உங்களுக்காக, நான் அதை சொல்றேன். We are not in a blessed world with some problems. Instead, we are in a problematic world with a blessed Lord. தமிழில் சொல்லணும்னா, நாம் சில பிரச்சனைகளோடு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தில் நம்ம வாழல, மாறாக பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவரோடு வாழ்கிறோம். நான் சொல்ல திரும்ப சொல்றேன், நாம் சில பிரச்சனைகளோட ஆசீர்வாதமான இந்த உலகத்தில் நம்ம வாழல, மாறாக பிரச்சனைகளால் நிறைந்த இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவரோடு கூட வாழ்கிறோம். இதை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. சங்கீதக்காரன் சங்கீதம் 119:77 சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். எப்படிங்க? யாரை பத்தி சொல்லியிருக்கு? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. அவர் தாம்பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதல் என்ன செஞ்சாராம்? கற்றுக்கொண்டாராம். என்னென்ன பிரச்சனை பாருங்க. 15 அதிகாரத்துடைய 22 வசனம். நம்ம இந்த 2 அதிகாரத்தை நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். 15 அதிகாரத்துடைய 22 வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். ஓகே, பிரயாணப்படுத்தின போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை. பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க செங்கடலை என்ன செஞ்சிருக்காங்க? கிராஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஆடி பாடி ஆண்டவர் ஆராதிச்சு எப்படி இருக்கும்? அது ஒரு எக்ஸைட்டிங்கான அடுத்த வசனமே சொல்லுது, அங்கிருந்து சிவந்த சமுத்திரம் பிரயாணப்பட்டாங்க. 3 நாள் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. 15 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்க. அங்க ஒரு பிரச்சனை. சரி, தண்ணியை கண்டுபிடிச்சாங்க மாறான்ற இடத்துக்கு வந்த போது. ஆனா அங்க என்ன இல்ல? தண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல. 16 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்க. அங்க என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியால் கொல்லும்படி எங்களை நீங்க என்ன செஞ்சீங்க? புறப்பட பண்ணீங்க. சோறு இல்ல. 17 அதிகாரம் 1 வசனம். மறுபடியும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. பாருங்க 14 வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் புறப்பட்டு பிரயாணம் பண்ணினார்கள், தண்ணி இல்ல. அடுத்து 17 அதிகாரம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்பாராத ஒரு என்னது யுத்தம். 8 வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். என்னப்பா அது? பிரச்சனை மேல பிரச்சனை. செவந்த கடலை கிராஸ் பண்ற மாதிரியே சூழல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்போது ஆண்டவரை துதிக்கிற மாதிரி அப்படியே அற்புதங்களா நடந்துக்கிட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்பாக எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அதை பண்ணாரு? Why does God allow all this problem? கடவுளுடைய பிள்ளைங்க தானே, ஏற்கனவே அவங்க எகிப்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, ஆண்டவர் அவங்க அங்கிருந்து மீட்டுட்டு வந்துட்டாரு. இப்பனாச்சும் கஷ்டம்லாம் இருக்க கூடாதா? நான் யோசிச்சு பார்த்தேன். பைபிளை வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் எப்படி நடந்துக்கிறான்றதை பத்தி என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். மற்ற தேசத்தின் மக்கள்லாம் அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? எனக்கு ஒன்று புரிஞ்சது என்ன தெரியுமா? அவர் எல்லாரையும் அவர் நோக்கி பார்க்கிறாரு, ஆனால் தன்னுடைய ஜனங்களிடத்திலே சிறப்பான கிரியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். God is the God of the universe, but at the same God is the God of his people. அவர் தமது ஜனங்களின் தேவன். அவர்
பாருங்க அவர் என்ன பண்றாருன்னு, தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா நோக்கத்துக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 4 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் இந்த காரியங்கள் மூலமாக. ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற இந்த காலைவெல்ல நீங்கள் ஒரு தேவையோடு கூட இருக்கலாம். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன் நடக்கிறது இல்லைன்னு யோசிக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்து கொண்டிருக்கிற பாதையில வியாதியோடு, ஒருவேளை பிரச்சனையோடு, கண்ணீரோடு கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்யறாரு என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்துவை உங்களை உருவாக்குற பணியில் இருக்கிறார். அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த காரியங்களை, இந்த 4 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்ன காரியம்? முதலாவது அப்படின்னா, the true inner condition of our lives. நம் வாழ்வின் உண்மையா உள்ளான நிலையை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் யாரு அப்படின்றத நமக்கு அவர் காண்பிக்கிறார். நம்ம எல்லாருமே நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க. கிரேட்டஸ்ட் லை இஸ் டு பிலீவ் தட் யூ அண்ட் ஐ ஆர் குட் பீப்புள். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா நம்மளாம் ரொம்ப நல்லவங்க. சரியா? ஏன் நம்ம மற்றவங்களை ஈஸியாக குறை சொல்றோம் அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்ற மனநிலை தான் நம்ம எல்லாருக்குமே. நான் அவ்வளோ நல்ல ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த அளவுக்கு நான் என்ன கிடையாது, கெட்டால் கிடையாது அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையிலே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் ஒன்றை நம்பிட்டு இருப்போம். என்ன தெரியுமா? நான் எல்லாம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. நான் சொல்றேன், இந்த விதமான தேவைகளின் நேரத்தில் தான் நம்ம யார் என்பது என்ன செய்யும், வெளிப்படும். பாருங்க 15 அதிகாரத்தில் 22 வசனத்தில் அவங்க என்ன பண்றாங்க, தண்ணீர் கிடைக்கல 3 நாள், 4ஆம் நாள்ல மாறாவுக்கு வர்றாங்க. மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கசப்பான தண்ணீர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பை வெளியே காண்பித்தது. The bitterness of Mara revealed their heart's bitterness. தண்ணிங்க என்னது, எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. அந்த கசப்பான தண்ணீர் மூலமாக அவருடைய இருதயம் எவ்வளவு கசப்பாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் சொல்லட்டுமா, கசப்பான சூழ்நிலைகள் தான் நம்முடைய உள்ளம் எவ்வளவு கசப்பாக இருக்கிறது என்பதை காண்பிக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு விரோதமாக செய்யும் போதுதான் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு கசப்பான உள்ளத்தை உடையவராக இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லவங்களா தான் தெரியும். மாமியார் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க விரும்பாத ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுக்குள்ளாக ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா, அதுதான் நீங்கள், அதுதான் உண்மையாகவே நீங்க. எல்லாரும் நம்மகிட்ட அன்பா பேசும்போது நம்ம இயல்பா அன்பா தான் பேசுவோம், அப்படித்தானே? நம்ம சொல்லுவோம் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் தான் நம்முடைய பாலிசி, அப்படித்தானே? ஒருத்தவங்க நன்மையா பேசும்போது நம்ம நன்மையா பேசுறது என்ன கிடையாது, பெரிய காரியம் கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க நம்மை கேவலமாக பேசும்போது நமக்குள்ள ஒன்று வரும் பாத்தீங்களா, தட் இஸ் வாட் வி ஆர். அதுதான் நம்ம. ஆண்டவர் என்ன பண்றாங்க, நம்முடைய இதயத்தில் உள்ள கசப்பை வெளிப்படுத்துறாரு. 2வது 16 அதிகாரம் 2-3 சாப்பாடு இல்ல. 3ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த செத்து போறேன்னு சொல்றாருக்கான செத்தே போக மாட்டாங்க, இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. நான் செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும். சரி, இது பிளாக்மெயில் பண்றது ஆண்டவரே. நான் செத்து போயிட்டு வணக்கம், செத்து போனால் நலமா இருக்கும். தாவிலை. ஓகே, இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியால் கொல்லும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழித்து வந்தீர்களே என்று இடத்தில் சொன்னான். நம்முடைய சரீரம் எவ்வளவு இச்சிக்கிறது என்று அப்பதான் தெரியும். நம்மெல்லாம் பெருந்திட்டிக்காரர்கள்லாம் நம்மளை நினைக்க மாட்டோம், அப்படித்தானே? அந்த டயத்துக்கு சாப்பிட்றவங்க தான். ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கலான்னு சொல்லி ஒரு நாள் சாப்பிடாம இருக்க பிளான் பண்ணுங்க. அன்னைக்கு சொல்லுவோம் உங்க சரீரம் எப்படி எவ்வளவு கிரேவா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் நல்லா இருக்கும்போது ஸ்வீட் எதுவும் தர மாட்டாங்க, அப்படித்தானே? சுகர் வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். சரி, அப்போ தான் நமக்கு தெரியும் நம்முடைய சரீரம் ஸ்வீட்டுக்காக எப்படி என்ன செய்யுது, கிரேவ் ஆகுது.
ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது ஒரே பழமாக என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் அறை ஃபுல்லாக பழமாக இருக்கும். உடம்பு சரியாக வீட்டுக்கு போனாங்க ஒன்றுமே இருக்காது. அப்போ தான் நம்முடைய கிரேவினஸ் நமக்கு தெரியும். நான் அதை சொன்னால் அவர் ஹார்ட் வில் பி லாங்கிங். நல்ல கவனிங்க, ஒரு சாப்பாட்டுனால எவ்வளவு விரக்தி அவங்க அது உண்டு பண்ணுது அப்படின்றத இதுதான் என்ன செய்யுதுங்க, காண்பிக்குது. நம்முடைய செயல்கள் எவ்வளவு கீழ்ப்படியாதது அப்படின்னு அப்பதான் தெரியும். சரி, ஆண்டவர் உடனே என்ன செய்யறாரு, 19-20 16-19-20 ஆண்டு சொல்றாரு, மோசே அவர்களை நோக்கி ஒருவன் விழிக்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவளுக்கு சொல்லியும், ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறாருங்க. வானத்துல இருந்து மன்னாவை கொடுக்கிறார். மன்னாவை கொடுத்துட்டு அவங்களுக்கு 2 சின்ன கட்டளை கொடுக்கிறார். வெரி சிம்பிள். நல்லா கவனிங்க, இன்னும் 10 கட்டளை கொடுக்கல. சரியா, 20 அதிகாரத்தில் தான் அதை கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம். சரியா, அதை எதுக்கு பண்றாரு அப்படின்றத 4ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். 16 அதிகாரம் 4ஆம் வசனம். ஓகே, ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாய பிரமாணத்தின் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவளை சோதிப்பேன். இந்த பயவுலக ஒருபோதும் இவனுக்கு எனக்கு கீழ்ப்படியே மாட்டாங்க, பாரு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்றாரு. என்ன பிரமாணம்? 2 தான். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா, இந்த மண்ணை டெய்லி என்ன செய்ய உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்யக்கூடாது, மண்டே போயிட்டு டியூஸ்டேக்கு சேர்த்து எடுக்கக்கூடாது. மண்டேக்குள்ளதை மண்டே எடுத்துக்கோங்க. சரியா, திங்கக்கிழமை உள்ளது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை உள்ளது செவ்வாய்க்கிழமை. அது ஃபர்ஸ்ட். சரியா, அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு எடுங்க. சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம டியூஸ்டே லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து மண்டே வச்சிங்கன்னா நீங்கள் நைட் என்ன செஞ்சிடும், அடுத்த நாள் துர்நாட்டு அடிக்க நீங்கள் சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் கமெண்ட். 2வது என்ன அப்படின்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை என்ன செய்யாதீங்க, வெள்ளிக்கிழமை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சனிக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா சனிக்கிழமை ஓய்வு நாள், அன்னைக்கு என்ன செய்யாது, மண்ணை வராது. அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை ரெஸ்ட் டே, அன்னைக்கு என்ன யாரும் என்ன செய்யாதீங்க, மண்ணாவை தேடி வராதிங்க. இந்த பைபிளுக்கு 2மே கேட்கும். ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா மண்டே போய் என்ன செய்யறது, டியூஸ்டே வெட்னஸ்டேலாம் சேர்த்து எடுத்துக்கிறது. இன்னொரு சிலர் சனிக்கிழமை டிப்டாப்பா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு முந்தின நாள் எடுத்து வைக்காம, சரியா, சனிக்கிழமை போய் என்ன பண்றது, எங்க மண்ணாவை காணும் தேர். 2 பேர் சரி, இந்த 2 தாங்க சொன்னாரு, சின்ன தானே. இந்த 2யுமே அவங்க மீறி போனாங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்கணும். 19ஆம் வசனம், மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அடுத்தது இன்னொன்று என்னது, 27ஆம் வசனம், 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. பாருங்க, மோசே சொல்ற, கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளை என் பிரமாணங்களை கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீங்க. ஏடா 2 தான் சொன்னேன், சின்ன காரியம். இதுதான் அவங்க, இவங்க இதுதான் நம்ம. அது எப்ப தெரியும் அப்படின்னா, சாப்பாடு இல்லாம சாப்பாடு கொடுக்கும் போது அது தெரியும். ரெகுலரா கொடுத்துருந்தாக்கா ரொம்ப நல்ல பசங்களா தான் தெரியும். இப்ப வந்த உடனே ஐயோ கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு முந்தின நாளே போய் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறது. சரி பார்த்துக்கலாம், அதான் டெய்லி வரும்ல அப்படின்னு இருக்கிறது. 2மே தவறானது. 2யும் ஒருவர் செய்தார்கள். நம் உணர்வுகள் எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்றதையும் இதான செய்து காண்பிக்குது. 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாக இருந்தபடியால், தண்ணீர் குறைவாக இருந்தது, தண்ணீர் அவங்களுக்கு பத்தல. அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எய்த்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார். அது மாத்திரம் இல்ல, 4ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது, கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. கல்லை எடுத்துட்டானு. யார? மோசையை போட்டு தள்ளுறதுக்கு கல்லை எடுத்தாச்சு. டே, நீ இவ்வளவு மோசமானவனா? ஏடா ஒரு தண்ணிக்காக கொலையை பண்ண பார்க்குற. அதுதான் நீ, அதுதான் நம்ம. சாப்பாடு உப்பு இல்லைன்னு சாப்பாடு பிளேட் அப்படி தூக்கி அடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் அவர் அந்த மாதிரி கோபக்காரன்னு தெரியாது.
உப்பு கம்மியாக இல்லாதப்ப தான் தெரியுது, ஆஹா ஒரு உப்பு கம்மியாக இருக்குன்றதுக்காக இவர் என்ன பண்ணுவார், பிளேட்டே தூக்கி அடிப்பார் அப்படின்றது அப்போ தான் தெரியுது. அதான் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, லவ் இஸ் பிளைண்ட், மேரேஜ் இஸ் ஐ ஓப்பனர்னுவாங்க. சரியா, அது என்ன ஐ ஓப்பனர்னா நீங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான கண் திறப்பு. நான்லாம் மேரேஜுக்கு முன்னாடி என்னை எவ்வளோ நல்லவே நினச்சிருந்தேன் தெரியுமா, மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு மோசமானவனே எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ கசப்பு இருக்கு, எப்படி நான் புறங்கூறுவேன், எப்படி மன்னிக்க முடியாமல் தடுமாறுவேன். இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும்னா ஒரு நபரோடு வாழும்போது தான். இது திருமண வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, சபையில் உள்ள நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது இல்லையா, அது நீங்கள் யார் என்று உங்களுக்கு காண்பிக்கும். அது ஆண்டவருடைய நோக்கம். நானா சொல்லுங்க, அதை மோசே மூலமாக ஆண்டவர் சொல்றதை பாருங்க. உபாகமம் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்ரா புத்தகத்தில் நடந்ததெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுது. சரியா, விளக்கம் கொடுக்குது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு. உபாகம் 8ஆம் அதிகாரம், உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் அங்க பாருங்க என்ன சொல்றாருன்னு. 2ஆம் வசனம் 8:2, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை எப்படி நீ அறியும் படிக்கும். The greatest revelation that God gives to us is you and me. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளிலே மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா, நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக எவ்வளவு பரிதாபமான கேவலமான நிலையில் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பது தான். எப்படிங்க ஒருத்தவங்க சுத்தமாவாங்க, எப்படி ஒருத்தவங்க சுகமாவாங்க? சுகமாகணும்னா என்ன பண்ணும், வியாதி இருக்குன்னு முதல்ல என்ன செய்யணும், ஒத்துக்கணும். சுத்தமாகணும்னா என்ன பண்ணும், நான் அசுத்தவான் என்பதை உணரணும். இந்த உணர்த்துற பணியை தான் ஆண்டவர் செய்றாரு. அதற்கு தான் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் தேவைகளை உண்டு பண்றாரு, பிரச்சனைகளை அனுமதிக்கிறாரு. நம்ம காலை வர்றவங்க, நம்மளை விரோதமாக பேசுறவங்க, நமக்கு இப்போ என்ன சொல்றது, நம்ம இடத்த இன்னொருத்தவங்க பிடிக்க நினைக்கிறவங்க, நம்மளை தப்பா பேசுறவங்க, இப்படி எல்லா நபர்களும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு அதுதான் நோக்கம். என்ன தெரியுமா, நம்ம யாரும் நமக்கு காண்பிப்பதற்கு. அதான் முதலாவது. 2வது ரெவலேஷன், ஆண்டருடைய மற்றும் அவருடைய வார்த்தையின் மேலான தேவையை நம்ம உணரும்படி செய்கிறார். ஓகே, ஆண்டருடைய மற்றும் அவருடைய வார்த்தையின் மேலான தேவையை உணரும்படி செய்கிறார், தேவையை வெளிப்படுத்துகிறார். எனக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் அப்படின்றத என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள் மூலமா நம்ம யாருன்றதை ஆண்டவர் உணர்த்துறாரு. அதை உணரும்படி செஞ்சுட்டு அடுத்த செகண்டே அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, கிறிஸ்தவத்தினுடைய அல்லது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அஸ்திவாரமே என்ன அப்படின்னா ஆண்டவரை அறிவது. ஆண்டவரை அறிவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படியான சூழல் உருவாகணும். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதான சூழல் என்ன அப்படின்னா, நாம் எது பிரச்சனை எது போராட்டம் நினைக்கிறோமோ அதுதான். எங்க சகோதரன் வந்து சுகவீனமா இருக்கிறான், எங்க 2 பேத்துக்கும் அவரு ரொம்ப பிடிச்சமானவர் இயேசு. எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து தங்குவார். நான் தான் அவருக்கு சமைச்செல்லாம் போடுவேன். என் சகோதரியும் கூடமான உதவி செய்வா. நிறைய நேரத்தில் அவருடைய பாதத்திலே வந்திருப்பா. என் சகோதரன் உடம்பு செல்லாமல் கிடக்கிறார், கிடக்கிறான். நான் அவருக்கு தகவல் சொல்லிவிடுறேன். அவர் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், உடனே தந்தி மாதிரி பாவித்து உடனடியாக வரவும் வந்து அவனை சுகப்படுத்தவும் நான் என்ன செஞ்சிருக்கேன், அனுப்பிச்சிருக்கேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் எல்லாத்தையும் சுகப்படுத்துவார். எப்படிப்பட்ட ஆட்களையும் சுகப்படுத்திருக்காரு அது எங்களுக்கு தெரியும். கதையாக நாங்கள் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் என்னாச்சு தெரியுமா, இந்த தடவை இன்னைக்குன்னு பார்த்து இந்த தடவைன்னு பார்த்து எல்லாத்துக்கும் அப்படி ஓடினவர் சொன்ன உடனே 100க்கு அதிபதி அவன் இஸ்ரேல் ஜனத்தானே இல்லை, அவன் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்கு சோகம் இல்லைன்னு சொன்னப்போ ஓடினவர். நாங்க அவருக்கு ரொம்ப க்ளோஸான குடும்பம். ஏன் சகோதரி சாக கிடக்கிறான், எப்போ சாவான்னு தெரியாது.
அவரு சாக கிடக்கிறான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், செய்தி அனுப்பிடுறோம். உடனே கிளம்பி வரவனா கேள்விப்படுறோம் 2 நாள் அவர் டேரா போட்டிருக்காரு. மறுபடியும் எப்படி எல்லாம் பேக்கெல்லாம் பண்ணிட்டு கிளம்புனவர் உடனே வாங்கின உடனே சரி ஒரு 2 நாள் கழிச்சு போவோன்னு இப்போ டேரா போட்டிருக்காரு. சீசன் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வேலை பார்த்துருக்காரு. அவங்க பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எருசலேம் பக்கத்தில் போகிறோமே பெத்தானியாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமே அவங்க பயப்படுற ஒரு நியாயம் இருக்குது. இவருக்கு என்ன பயம்? வந்திருக்கலாம்ல, வரட்டும் கேட்போம். அவர் வர்றாரு. வந்த உடனே 2 சகோதரிகளும் மரியாளும் மார்த்தாலும் போய் நின்றுட்டு சட்டையை பிடிக்காத குறைய அவங்க கேட்ட கேள்வி தெரியுமா? நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஏன்னா செத்து போயிட்டான், செத்து அடக்கமே பண்ணியாச்சு. வர்றாரு, நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாக்க வளகாப்புக்கு வர்றான்ற மாதிரி கிடக்கிறா சொல்லி கூப்பிட்டாக்க என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணி 2 நாள் ஆகுது. வர்றாரு பாரு. 2 பேருமே கேட்டது இதே கேள்வியை வாசித்து பாருங்க. நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை தான் அவங்க சொல்லி 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 புலம்பிட்டே இருந்திருக்காங்க. எதுக்குங்க அவர் லேட்டாக வரணும்? அவர் அப்படி வந்தா தான் அவர் உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்கு உண்டாகும். அவர் அப்பயே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை சுகமாக்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் சுகமாக்குகிறவர் என்பதுதான் உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனால் அவர் தாமதமாக வந்ததுனால அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். திஸ் இஸ் காட்ஸ் வே. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. பாருங்க எப்படியெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அவர் சுகமாக்குகிறவர், உன் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். 26 பரிகாரியாகிய கர்த்தர் ஒரு தேவையை சந்திச்சுட்டு தன்னை பரிகாரியாகிய கர்த்தராக அவர் என்ன செய்றாரு, வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களை நடத்துகிறவர், அது மாத்திரம் இல்ல, அவர் உங்களை போஷிக்கிறவர், அவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஏகோவா நிசி 17ஆம் அதிகாரம். அவர்தான் யுத்த கர்த்தர். 15ஆம் வசனம். மோசே அதில் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டான். சண்டை வரல, அமலேக்கியர் சண்டைக்கு வரல, யுத்தம் நடக்கல, வெற்றியை அவங்க பார்க்கல. அப்படின்னா அவர் ஏகோவா நிசின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே நல்லா போச்சு அப்படின்னா ஏகோவா நிசியாகிய ஆண்டவரை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? நாங்கள் சொல்லிட்டோம், நம்முடைய தேவைகள் நேரம் தான் ஆண்டவரை அதிகமாய் அறிகிற நேரம். நான் கேம்பஸ் ஃபார் கிரைஸ்ட் ஊழியத்தில் இருந்தபோது நாங்கள் ஆண்டவரை அறிந்த அளவுக்கு இந்த நாட்கள் அறிகிறோமான்னு தெரில. ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்தோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதை பார்த்து நாங்கள் அதிசயத்து போயிருக்கிறோம். இது உங்கள்கிட்ட நான் சொன்னா தெரில, ஆனால் நான் சொல்கிறேன். நாங்கள் திருமணமாகி எங்களுடைய முதலாவது திருமண ஆண்டுன்னு நினைக்கிறேன், முதலாவதா 2வது 3வதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வீட்டில் போய் நாங்கள் என்ன செய்வோம்னா சப்போர்ட் ரைஸ் பண்ண போவோம். கேம்பஸ் கிறிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே எங்களுடைய சப்போர்ட்டை ரைஸ் பண்ணோம். ரைஸ் பண்ணி அதை என்ன செய்யணும், அனுப்பிவிடும். ஆவடியில் ஒரு அங்கிள் ஆண்டி வீட்டில் போயிட்டு சப்போர்ட் ரைஸ் பண்ண போகிறோம். அவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபா கொடுப்பாங்க. அதில் 200 ரூபா நான் அவங்க எஃப்எம்பிபி ஊழியத்தில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு 200 ரூபா திருப்பி கொடுத்துருவேன். அவங்க 200 ரூபா ரிசிப்ட்டும் 300 ரூபாயும் எங்களுடைய கருத்தில் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு மாதம் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தது உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் திருமண மாதம். என் மனைவிக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுக்க கூட என்னுடைய இடத்துல வந்து கையில் காசு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழல். நாங்கள் அவங்க வீட்டுக்கு எப்போதும் போல் போகிறோம். பேசிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க எப்போதும் போல் அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து நான் சொல்கிறது 2002 2003 நாட்களில். உள்ளே போயிட்டு ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இது வந்து நீங்கள் ரிசீட் போட வேண்டாம், இது வந்து உங்கள் ஒய்ஃப்காக நான் கொடுக்குறது. அவங்களுக்கு திருமண நாள் வருதுன்னு கேள்விப்பட்டேன், தெரிஞ்சு எனக்கு, அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல சாரீ வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வர்ற வழியில் ரோட்டில் நிறுத்தி 2 பேர் கையை பிடிச்சிட்டு அழுது ஜெபம் பண்ணோம். ஹவு ஃபெய்த்ஃபுல் இஸ் ஆண்டவர். பாருங்கள், நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் கூட அறிந்திருக்கிறார்.
யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் எனக்கு என்ன சொல்றது, என்னுடைய பண தேவையெல்லாம் நேர்த்தியாக சந்திக்கப்பட்டிருக்குமானால் ஆண்டவர் அப்படி போசிக்கிறவர் என்பதை நான் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டேன். எந்த தேவைக்குள்ளாக இருக்கிறீர்கள், அவர் உங்களை போசிக்கிறவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வானத்திலிருந்து அவரால் மண்ணால் கொடுக்க முடியும்னு பசி இல்லாமல் அவங்களால அறிந்து கொண்டு இருக்க முடியாதுங்க. அவர் திருப்திப்படுத்துகிறவர். He is a satisfier. அவர் தான் திருப்திப்படுத்துகிறவர். அவர் மாத்திரம் தான்ப்பா நமக்கு தண்ணி கொடுக்க முடியும், அவர் மாத்திரம் தான்ப்பா நமக்கு உணவு கொடுக்க முடியும், அவர் தான்ப்பா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இதெல்லாம் எப்ப கத்துக்குவாங்க? யோசித்து பாருங்க. இந்த சூழலுக்குள்ள ஆண்டவர் நடத்தலைன்னா எப்படி இந்த ஆண்டவரை அவர் அறிவார்கள்? நம்ம சொல்லட்டுமா, ஆண்டவருடைய ஒரே ஒரு விருப்பம் தெரியுமா? அவரை நம்ம முழுமையா அறிஞ்சுக்கணும்ன்றது. எந்த ஒரு நேசிக்கிற நபரும் தன்னை நேசிக்கிற நபர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? என்னை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நீங்க மனைவியா இருந்தா, கணவனா இருந்தா, நீங்க அதைத்தான் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஆண்டு நம்முடைய அளவு கொடுத்து நேசிக்கணும், அவருடைய விருப்பம் அதுதான். என் பிள்ளை என்னை முழுமையா அறிஞ்சுக்கணும். அவருக்கு நல்லா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவரை முழுமையா அறிய மாட்டோம். முழுமையா அறிய மாட்டோம். நிறைய பேர் ஆண்டவரை ஒரு பகுதியை அறிந்திருக்காங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அல்லேலூயா. ஆமா, நீங்க அவளை வல்லவர் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீ உன்னை ஜெபம் பண்றீங்க, அது கிடைக்கல. தேவன் என்ன தெரியுமா விரும்புறாரு? என் ஆண்டவர் சர்வ ஆளுகையுள்ளவர் என்று அறியும்படி விரும்புகிறார். நம்ம உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அவங்க ஜெபம் பண்ணா கிடைக்குது, நான் ஜெபம் பண்ணா கிடைக்கல. ஆமா, அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க, கிடைச்சு அவர் வல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, கிடைக்கல. ஏனால் அவர் சர்வ ஆளுகையுள்ளவர் என்று அறியும்படி விரும்புகிறார். That is also revelation. இதை நான் சொல்லியிருப்பேன். மூன்றாவது பையன் வந்து எங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு எங்களுக்கு அவ்வளோ ஆசை. அதே பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது. 2 பெண் குழந்தை, 3வது ஆண் குழந்தை இருக்கணும். ஒரே ஜபம். பார்க்குறவங்கலாம் ஒரே ப்ராபசி தான். நம்ம ஆட்கள் கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார்? சாமுவேலை கொடுப்பார். ப்ராபசி சொல்லாதது தான். நமக்கு அதெல்லாம் அதிக நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு சந்தோஷம். ஓகே, அப்படி இருந்தால் சந்தோஷம் தானே. என் ஒய்ஃப் ஒரு பிரசவலியில் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா அவருக்கு நைட்டு 1 மணி இருக்கும். ஐ பின் ப்ரேயிங், ஆண்டவரே தயவு செய்து என்ன செஞ்சுருங்க, ஒரு ஆண் குழந்தைய தந்துருங்க. ஒரே ஜபம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆக வெளியே என்ன செய்வாங்க, பேர் எழுதி என்னது டெலிவரி பண்ணவங்க பேர், டெலிவரி ஆன குழந்தை என்ன குழந்தை, ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு போர்டில் இது பண்ணி போடுவாங்க. ஏன்னா நிறைய டெலிவரி நடந்துருக்கும். நான் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போயிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். நைட்டு 1:30 1:45 இருக்கும். போய் பார்க்குறேன், என் ஒய்ஃபுடைய பேர் இருக்குது, பக்கத்தில் பெண் சொல்லி எழுதியிருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒன்றுமே ஓடலை. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரில. அங்கே அந்த வெயிட்டிங் ஏரியா இருக்கு இல்லையா, அதில் நான் மட்டும் தான் இருந்தேன். நான் சொன்னேன், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? ஏறக்குற 1 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அடுக்குமா? இப்படி பண்ணலாமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வல்லவர்னு உனக்கு தெரியும், நான் சர்வ ஆளுகை உள்ளவர்னு உனக்கு தெரியும் இல்லையா? நான் உன்னை காட்டிலும் புத்திசாலி தானே? ஆமாண்டவரே, எனக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. அடுத்த செகண்ட் சொன்னேன், நன்றி ஆண்டவரே. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ தேங்க் காட். ஒருபோது அதுக்கப்புறம் நான் வருத்தப்படலை. ஏன் தெரியுமா? அந்த சூழல் எனக்கு என் ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து. தட்ஸ் ஹவ் காட் ரிவீல்ஸ். அவரே நம்மை திருப்திப்படுத்துகிறார். ஸோ முதலாவது சொன்னேன் உங்களுடைய உள்ளத்தினுடைய நம்முடைய உள்ளத்தினுடைய பரிதாப நிலைமையை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. 2வது அவர் யார், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். 3வது தேவ நடத்துதலுடைய மாறாத தன்னிகரற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறார். தேவ நடத்துதலின் மாறாத தன்னிகரற்ற தன்மையை ஆண்டவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுகிறவர். நம்ம கடந்த ஆபகுக்கு சொன்னேன், அவர் சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிற தேவன் நான் சொன்னேன் இல்லையா? அதை செயல்படுத்துகிறத அவர் நம்ம பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறார். எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், இந்த காரியம் இப்படி தான் நடக்கணும்னு. அப்படி தானே? சாப்பாடுனா இப்படி தான், தண்ணினா
இப்படி தான் நம்ம பெறணும், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும், அப்படி தானே? ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி பண்ணுறதில்ல. ஓகே, அவர் தண்ணீரற்ற வழிமுறையில் எல்லாத்தையும் நடப்பிப்பார். கசப்புங்க தண்ணி, என்ன செய்யறது? கசப்பு எப்படி மாத்துறாரு அப்படின்னா, என்னது, ஒரு குச்சியை எடுத்து என்ன செய்யட்டும் அதில் போட சொல்ற. எப்பா ஒரு குச்சியை போட்டால் எப்படிப்பா தண்ணி என்ன செய்யும்? கசப்பு நீங்கும். ஆமாம், அது அப்படித்தான். தண்ணி தாகனா ஒன்றும் இப்போ என்ன செய்வாங்க, ஊற்று எடுப்பாங்க, இல்லாட்டி வேற ஏதாச்சும் விதத்தில் பண்ணுவாங்க. பாறை உள்ள இருக்கிற பாறை இல்லை, நிலத்துக்கு உள்ள இருக்க பாறை இல்லை, பாறை கீழே தண்ணி இருக்குன்னுவாங்க. அப்படி இல்லை, நிலத்துக்கு மேலே இருக்கிற பாறை, அந்த பாறை அடிச்சா அதில் என்ன வருது? தண்ணீர் வருது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தது உண்டா? என்ன ஆண்டு சொல்ல விரும்புகிறாரு? நான் உன்னுடைய சிந்தை கெட்டாத ஒன்றும் மேன்மையாக செயல்பட விரும்புகிறேன். சரி, ஆண்டுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆச்சரியமானவைகள், அதனால தான் உமது வழிகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். He is not doing the way you and I expected. இயேசு கிறிஸ்து அவர் சுகப்படுத்தின அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே விதமான வியாதியை அவர் ஒரே விதமாக சுகப்படுத்தினது இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக சுகப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் நாம் எதிர்பார்க்காத வண்ணமாக அவர் தண்ணீரற்ற முறையில் என்ன செய்கிறார்? செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தண்ணி அப்படி, சாப்பாடு வந்து என்னது? வானத்திலிருந்து. அது டெய்லி காலையில் வெயிலுக்கு முன்னாடி தான் என்ன செய்யும்? வரும். தண்ணி கட்டுறது காரணம் எல்லாத்துலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தெரியாதுங்க, அது வானத்திலேருந்து வந்துச்சுலே அப்போ, அது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடையாளமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் இப்படி ப்ரொவைட் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. they may not understand. நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏன் காரியங்கள் ஆண்டவர் இப்படி செய்யறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கடந்த பின்னாடி போய் பார்க்க முடியாது. நமக்கு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு ஒரு காரியம் எப்படியாய் முடியும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன் ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் சொல்வார், இதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வ அப்பம் நானேன்னு சொல்வார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பின்னாடி தன்னுடைய வெளிப்படுத்துதல் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். தண்ணீரற்ற காரணம், தண்ணீரற்ற எதிர்காலத்திற்கான திட்டம். வெரி இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. 16 அதிகாரம் 33 சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அது உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியிலே வை. என்ன செய்ய? உன்னுடைய சந்ததியாருக்காக நீ என்ன செய்ய. 17 அதிகாரம் 14 வசனம். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி 17-14 இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. எதுக்கு எழுதி புத்தகத்தில் வைக்கணும்? ஏன்? ஃபியூச்சர்ல, பின்னாட்களில் நான் எப்படியாய் உங்களை நடத்தி வந்தேன்றது ஜனங்களுக்கு என்ன செய்யட்டும்? தெரியட்டும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு கதைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் என் பொண்ணுகிட்ட 3வது பொண்ணுகிட்ட சொல்லும் போதெல்லாம் இந்த கதையை நான் சொல்லுவேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதை இட்ஸ் a story to tell to a generations. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நமக்கு சொல்வதற்கான கதைகள் வேணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் இதையெல்லாம் செய்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களை வந்து கடவுள் கேட்ட விதத்தில் நடத்த முடியல. ஏன்னா நம்மை நடத்தி வந்த வழிகளில் நம்ம ஆண்டவர் அறியவே இல்லை. நம்ம ஆண்டவர் அறியும் போது தான் அதை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கடத்த முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எழுதி வை, நினைவூட்டத்தலாக இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும், யோசுவா வந்து யோர்தானை கடந்து வரும்போது அங்கே 12 கல் எடுத்து நினைவூட்டத்தலாக வைக்க சொல்கிறார். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கேட்கும்போது நீ என்ன செய்ய சொல்லு. பஸ்கா எதுக்கு? நினைவூட்டத்தலாக. உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க, ஏன் நம்ம புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்றோம் 7 நாள், ஏன் இப்படி இந்த இதை கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் என்ன செஞ்சார்? நடத்தி வந்தார். God had a future purpose in life. நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்துக்குன்னு ஒரு நோக்கத்தோடு கூட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் நடந்து போகிற பாதைகள் கடினமானதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் பின்னாடி உங்கள் ஜெனரேஷனுக்கு நீங்கள் சொல்லுகிற தேவனுடைய மகத்துவத்தின் கதைகளாக மாறி நிற்கும். பாருங்க,
இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடத்துறதுனால தான் நம்ம அதை என்ன செய்ய முடியுது, அறிந்து கொள்ள முடிகிறது. நான்காவதும் கடைசியுமா, ஆண்டவர் எதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலைகளில்? மற்றவருடைய தேவையை உணரும்படி செய்கிறார். ஊழியத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதிலையும் நம்ம எப்படி ஒருத்தவங்க தேவை என்பதை உணர செய்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த 17 அதிகாரத்தை வாசித்த போது நான் யோசித்தேன், ஓகே யுத்தம் வருது, சண்டை போடுறாங்க, ஏன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சண்டையில் ஜெயம் உண்டாகுது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க. அமலேக்கர் வந்து ரெபிதீமில் இஸ்ரவேலோட யுத்தம் பண்றாங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோட யுத்தம் பண்ணு, நீ போய் யுத்தம் பண்ணு. ஓகே, நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலையின் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். ஒரு யுத்தம். மோசே சொல்றாரு, ஐ ஹாவ் மை ரோல் டு பிளே, நான் செய்யறதுக்கு சில காரியம் இருக்குது, நான் அதை செய்ய போறேன். நீ செய்யறதுக்கு ஒரு காரியம் இருக்கு, நான் செய்யறது நீ செய்ய வேண்டாம். நீ செய்யறதுக்கு ஒரு காரியம் இருக்குது, நீ என்ன செய்ய, ஒரு சிலர் கூட்டிட்டு நீ போய் என்ன செய்ய, யுத்தம் பண்ணு. நமக்கு போரிடும்படியான ஆட்கள் வேற, களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். சரி, கிறிஸ்தவ வாழ்வும் சரி, கிறிஸ்தவ ஊழியம் சரி, ஒரு கூட்டு முயற்சி. இந்த யுத்தம் வரல அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த யுத்தத்தை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. மோசே சொல்றாரு, நீ என்ன செய்ய, பலத்தோடு போய் நீ என்ன செய்ய, போராடு. நம்பிக்கையோடு போய் நீ என்ன செய்ய, செயல்படு. இன்னைக்கும் கூட ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு கூட்டத்தினர் வேணும். நம்ம ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இட்ஸ் a warfare. அந்த காலத்தில் பிடிபட்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கிற அந்த மேலான அந்த யுத்த களத்தில் நீங்களான்னு இருக்கிறோம். அதில் தனிப்பட்ட மோசேயோ ஆரோனோ யோசுவாவோ இப்படி தனிப்பட்ட நபர்கள் மாத்திரம் செயல்படக்கூடாது, முழுமையாக செயல்பட வேண்டும். பாருங்க, செயல்படுகிற ஒரு ஆட்கள் வேணும், ஜெபிக்கிற ஆட்கள் வேணும். மோசே இப்போ என்ன செய்யறாங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார். 11 மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ரொம்ப அழகான பிக்சரைசேஷன். என்ன தெரியுமா, ஆண்டவர் தான் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அமலேக்கியரை பொறுத்த வரைக்கும், யோசுவாவை அங்க சண்டை போறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சண்டை போற மாதிரி தான் தெரியுது, அப்படித்தானே? ஆனா அதுக்கு பின்னாடி ஒன்று நடந்துட்டு இருக்கு. மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறார்கள், ஜெயிக்கிறாங்க. மோசே முடியலன்னு அப்படி கையை இறக்கும் போது இவர்கள் வீழ்ந்து போகிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ந்து போறாங்க. உடனே அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆஹா, மோசே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு, கையை வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. சண்டை எடுத்துட்டே இருக்கு, அப்பா வெற்றி பெறாங்களா, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. கையை இறக்குறாரு, மறுபடியும் பார்த்தா இவங்க என்ன செய்றாங்க, ஐயோ மறுபடியும் தூக்குறாரு, வெற்றி பெறாங்க. He understood the secret. ஊழியத்துடைய சீக்ரெட் என்ன தெரியுமா, கரங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கிற நபர்கள் தான். இன்னைக்கு திருச்சபையில் இந்த ஆட்கள் தான் இல்லாமல் போனார்கள் நான் நினைக்கிறேன். ஊழியத்தில் தங்களை மிக வைராக்கியத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. நமக்கு எல்லா ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு குழுக்கள் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் we need groups to pray actually. நீங்கள் ஒருவேளை சர்ச்சில் எதுவுமே செய்ய முடியாதவங்களா இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், குழுக்களாக நீங்கள் இணைந்து ஜெபிக்கிறவராய் மாறுங்கள். ஜெபம் ஆள் வேணும். மோசஸ் அண்டர்ஸ்டுட் தி சீக்ரெட். இங்கே ஆண்டவர் இப்படி பண்ணா நான் யோசித்த போது இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஜெயம் என்ன இடத்துல இருந்து வரும், அதான் யெகோவா நிசி, அவர்தான் ஜெய கர்த்தர். புரிஞ்சிருச்சு மோசே. உடனே இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா மோசேனால் முடியாது, எவ்வளவு நேரம் தான் அவர் கையை தூக்கிட்டே இருப்பாரு. தாங்குகிற நபர்கள் வேணும். ஆரோனும் ஊரும். ஆரோன் ஒரு ஆசாரியர், ஊரும் ஓடி வந்து என்ன பண்றாங்க, அவருடைய கரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்போ வரைக்கும் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது, ஒரே நிலையாயிருந்தது. கொஞ்சம் கூட கையை இறக்கல. மோசேனால் அது முடியாது. எவ்வளவு நேரம் தான் அவர் கை தூக்கி இருப்பாரு. அவருக்கு யார் வேணும், ஊரை போல ஆரோனை போல ஆட்கள் வேணும். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற தெரியுமா, சபையில்? ஏன்னா அப்பத்தான் நம்ம ஒருவருடைய தேவையை ஒருவர் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். ஐ தேங்க் காட். ஒருவேளை உங்கள் திருச்சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் நீங்கள் இணைந்து செய்ய வேண்டும் என்ற அந்த புரிதலோடு இருக்கிற ஒரு தலைமத்துவம் உடையவர்களாக இருக்கீங்க. அநேக காரியங்களை உங்களை ஈடுபடுத்தியிருக்கீங்க. பிரைஸ் காட். இந்த 3 காரியத்தையும்
தாங்குறது, பணத்தால் தாங்குகிற நபர்கள் வேணும், செயல்படுற நபர்கள் வேணும், ஜெபிக்கிற நபர்கள் வேணும். எல்லாம் சேர்ந்து தான் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார். இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளா நம்ம மாறுறதுக்கு. ஆண்டவரே நீரே என் தேவை ஆண்டவரே என்று சொல்வோம். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்ல விரும்புவது என்னதான், நீங்கள் நான் உணர்ந்துக்க வேண்டியது என்ன, ஆண்டவரே நீர் தான் எங்களுடைய தேவை. எல்லா சூழலுக்காக, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லா நபர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். அவங்க எல்லாரும் ஒன்னே ஒன்று தான் செஞ்சுட்ருக்காங்க. உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக ஆண்டவர் உருவாக்குறதில் அவங்க எல்லாம் பங்களித்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமாக செய்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்காக செய்கிறவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் கிறிஸ்து உங்களிலே உருவாவதற்காக கடவுளால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறாங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, உடைய திருப்பிரசனத்துக்காக உமக்கு கோடாகடி நன்றி. நீர் கற்றுக் கொடுத்த மேலான படிப்பு நிலைக்காக நன்றி. நீரே எங்களுடைய தேவை ஆண்டவரே. நாங்கள் இன்னுமே அறிய, இன்னும் எங்களுடைய பரிதாபமான நிலையை அறிய, நாங்கள் ஒருவருக்கு ஒரு எவ்வாறு தேவை என்பதை அறிய, நீர் யார், நீர் எவ்வளவாய் மேன்மையான கிரிகள் செய்கிறவர் என்பதை அறிய தொடர்ந்து எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே முதிர்ச்சி அடையட்டும், கிறிஸ்துவின் சாயல் எங்களிலே உருவாகட்டும், அதன் மூலமாக நாமும் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே ஊழியத்தில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வர்களாக தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க எங்களுக்கு கிருபைதார். துதி கன மகிமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.